Yes, get it. சரி கவனிமா 1 மார்க்ஸ்ல நான் உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் கிளாஸ் எடுக்கும் போது ஒரு டாபிக்க டீச் பண்ணும்போதே நான் எப்படி நடத்திருக்கேன் 1 மார்க்ஸோட பேஸ் பண்ணி தான் நடத்துவேன். இந்த क्वेश्चन வந்து ஆப்ஷன் ஏ இப்படி கொடுப்பாங்க, ஆப்ஷன் பி இப்படி தருவாங்க. அதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் due to a point charge, electrostatic potential due to a point charge, இது எல்லாமே நான் உங்களுக்கு அடிக்கடி ஃபார்முலா சொல்லிருக்கேன். ஞாபகம் இருக்கா? இப்போ சப்போஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா நல்லா கவனி, is inversely proportional to r square சொல்லிருக்கேன். அதே நீ ஒரு பொட்டன்ஷியல்னா is inversely proportional to r. ஆமாவா இல்லையா? இந்த ஈக்குவேஷன் நான் எத்தனை டைம் போர்ட்ல எழுதி போட்டுருப்பேன்? எழுதுனேனாடா? சரி, லாஸ்ட் क्वेश्चन 10th क्वेश्चन 1 மார்க்ஸ்ல பாரு, electric potential energy u of 2 point charge கேட்றாங்க. அங்க என்ன வேர்ட் இருக்கு? பொட்டன்ஷியல் தானே இருக்கு. அப்ப பொட்டன்ஷியலுக்கு r தானே வரணும். r தானே இங்க இருக்கு கீழ. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r தானே. எதுக்காக r ஸ்கொயர் சூஸ் பண்ண? எல்லாமே ஆப்ஷன் பாத்தீங்கன்னா A option q1 q2 by 4 pi epsilon naught r square போட்டுருக்க. இது வந்து என்னமா, இதுதான் பெரிய ரொம்ப டஃப் क्वेश्चन அம்மா. இது டைரக்ட் क्वेश्चन தானேமா. வெறும் நீ ஒரு r போட்டுருந்தனா உனக்கு என்ன சொல்றது, பல்கா ஒரு மார்க் வந்துடும். r ஸ்கொயர் நீ எந்த பேஸ்ல போடுறேன்னு எனக்கு தெரியல. நான் தெளிவா சொல்லி கொடுத்தேன். எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா தான் r ஸ்கொயர் வரும். பொட்டன்ஷியல்னா due to point charge நம்ம கால்குலேட் பண்ணதே q1 q2 by 4 pi epsilon naught r ன்னு பண்ணோம். அப்படிதானமா பண்ணோம். எல்லாருமே நான் இந்த கிளாஸ்ல 90% ஸ்டூடண்ட்ஸ் இந்த ஆப்ஷனை போட்டுருக்காங்க. யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் அந்த B ஆப்ஷன் q1 q2 by 4 pi epsilon naught r ன்னு போட்டுருக்காங்க. சரி, வீடியோ போனது போச்சு. இனிமேல தயவு செய்து கிளாஸ் எடுக்கும் போது சப்போஸ் நம்ம 1 மார்க் இப்படி வரும், இந்த क्वेश्चन இப்படி கேட்பாங்க அப்படின்னா நான் ஈக்குவேஷன் கூட சொல்லி கொடுத்துட்டேன். ஆப்ஷன் ஏ இப்படி கொடுப்பாங்க, ஆப்ஷன் பி சி டி நீயே கூட ஆன்சர் சொல்லிருக்க தானே. கிளாஸ் டீச் பண்ணும்போது நான் இந்த ஈக்குவேஷன் ஆப்ஷன்ல மாத்தி கொடுப்பாங்கம்மா அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருக்கேனா இல்லையா? எனக்கு இந்த क्वेश्चनக்கு தான் ரொம்ப மனசு வருத்தமா இருந்தது. மத்த क्वेश्चनனா கூட நான் விட்டுறேன். ஏன்னா அது ஏதோ கான்செப்ட் பேஸ்ல அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி எழுதுறது. இது என்னமா கஷ்டம்? சரி, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாரு. First question. An electric dipole is placed at an alignment angle. Angle எவ்வளவு கொடுத்திருக்காங்க? Angle நாவே என்னது? theta. அப்ப theta 30 degree with an electric field E கொடுத்திருக்காங்க. எவ்வளவு? 2 into 10 power 5 Newton coulomb inverse 1. It experience a torque. Torque ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க. எவ்வளவு? 8 Newton meter. The charge on the dipole is the length. Dipole oda length na verum a ன்னு எடுத்துக்க கூடாது. 2a dipole na என்ன -q2 plus q. அப்ப ரெண்டுத்தையுமே நம்ம கன்சிடர் பண்ணி டோட்டல் டிஸ்டன்ஸ் 2a தான் என்ன கொடுத்திருக்காங்க? 1 cm. கரெக்ட்டா? அப்ப 2a ஓட டிஸ்டன்ஸ் தான் என்னது? 1 cm. அப்ப சென்டிமீட்டர் என்ன பண்ணனும்? மீட்டரா கன்வர்ட் பண்ணும். எல்லா யூனிட்மே நியூட்டன் கூலும் நியூட்டன் எல்லாமே என்னது? எந்த SI யூனிட்ல கொடுத்திருக்காங்க. இது மட்டும் தான் என்னது? CGS ல கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? SI யூனிட்க்கு கன்வர்ட் பண்ணோம். அப்ப 1 cm is nothing but என்னது? 1 into 10 power -2 மீட்டர். புரிஞ்சதா? என்ன டவுட் இருக்கா? given data போட்டாச்சு. என்ன கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க?
என்ன என்ன கால்குலேட் பண்ணோம் சார்ஜ் அப்ப நமக்கு என்ன வேணும் சார்ஜ் ஃபார்முலா என்ன டார்க் கொடுத்திருந்தா ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுவோம் p வெக்டார் கிராஸ் e வெக்டார் அப்ப p sin θ கரெக்ட்டா அப்ப p யோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் p is nothing but என்னது q into 2a அப்ப நீ என்ன பண்ணனும் இந்த இடத்துல tau is equal to q into 2a into e into sin θ ன்னு போடுவேன் கரெக்ட்டா கரெக்ட்டாமா எனக்கு q தானே வேணும் அப்ப q மட்டும் அப்படியே வெச்சுக்கோ ரிமைனிங் டேர்ம்ல இங்க மல்டிபிள் ஈக்குவல் அந்த சைடு போனா என்ன ஆயிடும் டிவைட் ஆயிடுமா அப்ப டிவைட் ஆனா tau divided by 2a into e into sin theta therefore q is equal to tau divided by 2a into e into sin theta கரெக்ட்டா சோ இதுதான் வந்து நமக்கு இப்ப கால்குலேட் பண்ண போற ஃபார்முலா இதுல சோ இதுல என்ன பண்ண போறோம்னா தெரியுதா கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க ஓகே சரி அப்ப q is equal to tau ஓட வேல்யூ என்னடா மேல அங்க என்ன எழுதிருக்கோம் 8 divided by 2a ஓடது 1 into 10 power minus 2 into e என்ன 2 into 10 power 5 into sin என்னது 30 degree இந்த வெக்டர் என்ன டவுட் இருக்கா எதுவும் டவுட் இல்ல சரி sin 30 என்ன 1 by sin 30 என்ன 1 by 3 அப்போ 8 into 8 divided by 1 into 10 இங்க minus 2 plus 5 எவ்வளவு minus 2 10 power 3 into 1 by 2 sorry 2 into sin 30 என்ன 1 by 2 2 cancel அப்ப remaining value என்ன 8 divided by 10 power 3 கரெக்ட்டா remaining கீழ என்ன இருக்கு எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு வெறும் 10 power 3 into 1 அப்ப எனக்கு ஆன்சர் வந்து 8 இந்த 10 power 3 மேல போச்சுனா -3 அப்ப 10 power -3 is nothing but என்னது milli கரெக்ட்டா அப்ப milli என்ன லெட்டர்ல ஸ்மால் லெட்டர் m ல மென்ஷன் பண்ணலாம் அப்ப 8 milli இப்ப இது சார்ஜ்ன்றனால என்னது கூலும் அப்ப ஆன்சர் என்ன ஆன்சர் என்ன 8 milli கூலும் இது வந்து புக் பேக் क्वेश्चंस புரிஞ்சு எழுதியா புரியாம எழுதியா தெரியல ஆனா எல்லாம் கரெக்ட்டா எழுதிட்டோம் இந்த ஒரு क्वेश्चन மட்டும் எல்லா ஹோல் கிளாஸ்லயே கரெக்ட் ஒருத்தர் மட்டும் 4 மில்லி கூட போட்டுருக்காரு பேக்க போடும்போது இப்படி யாருன்னு பார்த்து கொடுக்க எல்லாமே இண்டிவிஜுவலா கொடுத்து உன்னோட ஃபீட்பேக் கொடுத்துதான் கொடுப்பேன் செகண்ட் ஒன் பாரு செகண்ட் ஒன் four Gaussian surface are given below with charges inside each Gaussian surface rank P electric flux through each Gaussian surface is increasing order எதுன்னு கேக்குறாங்க ranking கொடுக்க சொல்றாங்க அங்க டயக்ராம் பாரு அந்த டயக்ராம் பாரு செகண்ட் क्वेश्चंसல டயக்ராம் பாரு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பியர் கொடுத்துட்டு அது A ன்னு கொடுத்திருக்கான் நெக்ஸ்ட் B இதனோட B யோட வேல்யூ போட்டு பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்துட்டு 2q போட்டுருக்காங்களா ஆமாவா இல்லையாமா நெக்ஸ்ட் C வந்து என்னது இங்க -q மைனஸ் இங்க +q அகைன் C க்கு அப்புறம் என்னது D கொடுத்திருக்காங்க இது DC சோ இந்த ஆர்டர்ல ரேங்கிங் கூட எது கிரேட்டரா இன்கிரீசிங்கா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க என்னது காஸியன் சர்ஃபேஸ் இப்போ காஸியன் சர்ஃபேஸ் ஃபார்முலா என்ன நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும் காஸியன் சர்ஃபேஸ் ரேங்க் பை எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார்முலா என்ன phi is equal to closed integral of EDA cos theta சரியா
இப்போ இதுல நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஃபைனலா நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் வரும். என்னது? சிக்மா பை எப்சிலான் நாட்னு வரும். சரியா? இப்போ எதுல இப்போ ஏல தான் எல்லா சார்ஜுமே இருக்கு. ஏக்குள்ளதான் இந்த ஏன்ற காஸியன் சர்ஃபேஸ்க்குள்ளதான் பியோ இருக்கு, சியோ இருக்கு, டியோ இருக்கு. அப்ப எது கிரேட்டரா இருக்கு? ஏ கிரேட்டரா இருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிரேட்டரா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா பி. ஏன்னா அங்க எவ்வளவு சார்ஜ் இருக்கு? 2q சார்ஜ். ஃபர்ஸ்ட் ஏல வந்து ஓவரால் டோட்டல் சார்ஜஸ் கன்சிஸ்ட் இந்த சர்ஃபேஸ்க்குள்ள ஏ இருக்குனால அப்ப ஏ கிரேட்டர். அதுக்கப்புறம் வரது யாரு? இவங்க பி ல எவ்வளவு இருக்கு? பி ல பாத்தீங்கன்னா +2q இருக்கு. அப்ப b இஸ் கிரேட்டர். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? d ல பாத்தீங்கன்னா வெறும் -q மட்டும் தான் இருக்கு. c ல பாத்தீங்கன்னா +q -q இருக்கு. அப்ப இது என்னது? ஒரு கிரேட்டர் இருக்கு. c. நெக்ஸ்ட் லாஸ்டா இருக்குது யாரு? d. புரியுதா? இந்த ஆர்டர்ல தான் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணுவோம். சோ நெக்ஸ்ட் தேர்ட் क्वेश्चन பாருங்க. The total electric flux for the following closed surface which is kept inside the water. ஒரு பேக் குள்ள 2q சார்ஜ் கொடுத்திருக்காங்க. வாட்டர் சர்ஃபேஸ் குள்ள வைக்கறாங்க. ஃபர்ஸ்ட் எம்டி ஸ்பேஸ்ல இருந்து நெக்ஸ்ட் வாட்டர்ன்ற சர்ஃபேஸ் குள்ள வைக்கறாங்க. அதோட எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்ன? Total electric flux finite equal to formula என்ன? According to Gauss law, phi is equal to q by epsilon naught. Q by epsilon naught. இந்த பாருங்க, எதுவும் டவுட் இல்லல? அப்ப q net charge எவ்வளவு நமக்கு இங்க இருக்கு? 2q. 2q தானே? -2 + q அதுக்கு ஓவராலா கன்சியூம் ஆகுற சார்ஜ் வந்து 2q. சரியா? டிவைட் பை இங்க எப்சிலான் நாட் தான். ஆனா வந்து அவங்க என்னன்றாங்க? ஒரு மீடியம் கொடுத்துட்டாங்க. வாட்டர்ன்ற மீடியம் கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம எப்சிலான் நாட் யூஸ் பண்ண கூடாது. எப்சிலான் யூஸ் பண்ணு. கரெக்ட்டா? அப்ப எப்சிலான் யூஸ் பண்ணா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணனும்? எம்டி ஸ்பேஸ்னா தான் எப்சிலான் நாட் வரும். அப்ப எப்சிலான் நாட் யூஸ் பண்ண கூடாது. என்ன வரணும்? எப்சிலான் r * எப்சிலான் நாட். கரெக்ட்டா? அப்போ என்ன வரும்? எப்சிலான் r * எப்சிலான் நாட். ஏன்னா எனக்கு அந்த ரிலேட்டிவ் மீடியம் வந்து கொடுத்திருக்காங்க வாட்டர் சர்ஃபேஸ். அது எவ்வளோ? அதனோட வேல்யூ நமக்கு தெரியும்ல ஜெனரலா. எப்சிலான் r வாட்டருக்கு எவ்வளோ? 80. அப்ப 2q divided by 80 * எப்சிலான் நாட். அப்ப 1 2s are 2, 42s are 80. அப்ப q divided by 40 எப்சிலான் நாட். சோ இதுதான் ஆன்சர். நிறைய பேர் வந்து 2q by 80 எப்சிலான் நாட் போட்டுருந்தீங்க. ஆனா ஆன்சர் நமக்கு என்ன வரும்? q by 4 எப்சிலான் நாட். q by 40 எப்சிலான் நாட். So next question, fourth one. So next question, fourth one. Two identical connecting balls having a positive charge q1 and q2 are separated by a center to center distance r. ரெண்டு ஐடென்டிக்கல் பால்ஸ் இருக்கு. சரியா? இதனோட சென்டர்ல இருந்து இதனோட சென்டருக்கு r டிஸ்டன்ஸ்ல இருக்கு. கரெக்ட்டா? இதனோட சார்ஜ் வந்து எவ்வளவு? q1. இதனோட சார்ஜ் எவ்வளவு? q2. If they are made to touch each other and they are separated to the same distance, the force between them எப்படி இருக்கும்? force between them எப்படிமா இருக்கும்? இப்போ F is directly proportional to, according to the Coulomb's law, q1 q2 divided by r square. அப்போ F is directly proportional to எதுக்கு directly இருக்கு? charge. கரெக்ட்டா? அப்போ force is directly proportional to charge. அப்ப எனக்கு force increase ஆனா charge ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? increase ஆகுது. அப்போ எனக்கு ஆப்ஷன்ல less than before, same as before, more than before, 0. என்ன வரும்? more than before. ஏன்னா ரெண்டு சார்ஜ நம்ம மேட்ச்
வந்து பண்ணும்போது ப்ராடக்ட் பண்ணும்போது is directly proportional to the charges. அப்ப எனக்கு force வந்து increase ஆகும்போது அந்த charge என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா increase ஆகும். charge increase ஆகும் direct proportional இருக்கு. சோ இங்க என்னது more than before. சரியா? முன்னாடி இருந்ததை விட எனக்கு இப்போ இங்க இருந்ததை விட எனக்கு இந்த இடத்துல என்ன ஆகும் increase ஆகுது. force வந்து என்ன ஆகுது increase ஆகுது. அப்ப more than before. இது எல்லாமே கரெக்ட்டா எழுதிங்க. இந்த ஆப்ஷன் எல்லாமே கிளாஸ் ஃபுல்லாவே கரெக்ட்டா எழுதிங்க. நெக்ஸ்ட் fifth one பாருங்க. fifth one an electric field E vector equal to 10x I cap existing a certain region space, then the potential difference எவ்வளவு கொடுத்திருக்காங்க V is equal to V0 minus VA. So where V0 is the potential at the origin VA, the potential at is x is equal to 2 meter. X is equal to 2 meter. அப்ப எனக்கு என்ன V is equal to V0 minus VA அப்படினா எனக்கு என்ன வேல்யூவா இருக்கும் பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும் E into x ன்னு போடுமா E into x ஞாபகம் இருக்குல்ல ரிலேட்டிவ் between the potential and electric field E is equal to dV by dr ன்னு போட்டல ஞாபகம் இருக்கா E is equal to dV by dr அப்ப எனக்கு dV வேணும்னா E into dr அப்ப V is equal to E into dr தான் நான் என்ன எடுத்துக்கிறேன் x ன்னு எடுத்துக்கிறேன் அப்ப எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆல்ரெடி தெரியும் 10 into இதனோட டிஸ்டன்ஸ் இப்பதான் கொடுத்திருக்காங்க எவ்வளவு 2 அப்ப 10 into 2 எவ்வளவு 20 actually 20 வோல்ட் ன்னு வரணும் அவங்க ஜூல் ன்னு கொடுத்திருக்காங்க ஆப்ஷன்ல தப்பு எல்லா ஆப்ஷனுமே J ன்னு கொடுத்திருக்காங்களா J ன்னு வர கூடாது D ன்னு வரணும் அப்ப எனக்கு ஆன்சர் என்ன V is equal to 20 வோல்ட் பாசிட்டிவ்ல தான் வருது அதனால பாசிட்டிவ் தான் எழுதணும் சரியா என்ன டவுட் இருக்கா சரி நெக்ஸ்ட் क्वेश्चंस sixth one இது கூட நான் சொல்லி கொடுத்தேன் இந்த 1 மார்க் நான் வந்தோனே ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொல்லி கொடுத்தேன் இந்த மாதிரி கேட்பாங்கம்மா லாஸ் கெயின் Q equal to NE ல வச்சு போடுவோம் கான்டெக்ட் சார்ஜ் ஒரு சம் கூட போட்டேன் ஞாபகம் இருக்கா ஞாபகம் இல்ல Q is equal to 1 coulomb of charge வச்சு போட்டேன் அப்ப என்னோட வேல்யூ என்னவா இருக்கும்னு போட்டுட்டு 6.28 into 10 power something example 1.1 இந்த பேஜ்ல क्वेश्चंस சொல்லி கொடுக்கிறேன் ஞாபகம் இருந்தா தானே மைண்ட் எங்கேயோ வச்சுட்டு கவனிச்சா எப்படி புரியும் so a glass rod rubbed with the silk acquires the charge எவ்வளவு கொடுத்திருக்காங்க Q is equal to 8 into 10 power minus 12 coulomb. The number of electrons it has gained or lost. The number of electrons it has gained or lost. இது யாரனா போர்ட்ல போடுறியா ட்ரை பண்றியா எனக்கு தெரியுமா இந்த சம் யாரனா நானே கத்துக்கிட்ட விட யாராச்சும் வரதா வந்து போடுங்க ஈஸி தான் நான் வேணா ஃபார்முலா எழுதி எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணி கொடுக்குறேன் யாருக்குன்னா தெரியுமா அட்லீஸ்ட் தெரியுமா ரேஸ் வேண்டாம் எனக்கு இந்த சம் ஈஸி தான் மேம் நான் போட்டுருக்கேன் எக்ஸாம்லயே நான் சைட்ல ஆக்சுவலி என்னன்னா 1 மார்க்ஸ் போடும்போது சைட்ல ஒரு லைன் போட்டுருவோம் போட்டுட்டு அந்த 1 மார்க்கான ஒர்க் அவுட் அங்க இருக்கும் பென்சில்ல ஆனா இந்த டைம் நான் யாருக்குமே அப்படி வந்து சோஃபார் எந்த பேப்பர்லயுமே பார்க்கல எல்லாருமே ஆப்ஷன் மட்டும் எழுதிருக்கா அது ஏன் வச்சுன்னு சைட்ல ஒரு ஒர்க் அவுட்டும் இல்ல ஆனா நெக்ஸ்ட் டைம் வந்து எல்லாரும் ஒர்க் அவுட் பண்ணி போடுறீங்க கிளியரா எனக்கு பேப்பர்ல இப்ப பேப்பர் இப்படி இருக்குன்னா நீ என்ன பண்ற 1 மார்க்ஸ் இப்போ 1 2 3 4 5 6 இருக்குன்னா இங்க ஒரு லைன் போட்டுக்கிற இப்ப இந்த क्वेश्चंसக்கு நேரா ஏதோ நியூமெரிக்கல் சம்ஸா இந்த இடத்துல எனக்கு பென்சில்ல ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன் மேம் அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ண தேவை மேம் எனக்கு டைரக்டாவே தெரியும்னா புக் பேக்கா இருந்தா நான் உன்னை கேட்கல இதே சப்போஸ் கான்செப்ஷனல் பேஸ் क्वेश्चंस கேக்குறாங்க ஏதோ நியூமெரிக்கல்ஸ் கேக்குறாங்கன்னா எனக்கு இங்க ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன் அப்பதான் வந்து அதுக்கு நான் 1 மார்க்ஸ் கொடுப்பேன் புரியுதா யாராவது எதுவுமே ஆன்சரே இல்லாம நீயா எழுதி வச்சிருந்த அப்படின்னா மார்க் கொடுக்க போறது இல்ல கரெக்டா இருந்தா கூட கொடுக்க மாட்டேன் புரியுதா
சரி, இதுக்கு quantization of charge formula யூஸ் பண்ணலாமா? என்ன ஃபார்முலா? Q is equal to Ne. அப்ப என்ன கேக்குறாங்க? number of electrons தானே கேக்குறாங்க. அப்ப N is equal to Q by E. அப்ப E ஓட வேல்யூ, the one charge value எவ்வளவு? 1.6 into 10 power minus 19 coulomb. 1.6 into 10 power minus 19 coulomb. அப்ப Q ஓட வேல்யூ என்ன? 8 into 10 power minus 12 divided by E ஓட வேல்யூ என்ன? 1.6 into 10 power minus 19. அண்டர்ஸ்டாண்ட் ஆதா? இது புரியலையா யாருக்காவது? புரியுதா? என்ன டவுட் இருக்கா? சரி, இப்போ 8 இந்த 1.6க்கு பாயிண்ட் ரிமூவ் பண்ணும். அப்ப மேல கீழ என்ன பண்றேன்? 10 ஆல மல்டிபிள் பண்றேன். அப்ப இங்க 10 ஆல மல்டிபிள் பண்ணிக்கிறேன். இங்கேயும் என்ன பண்றேன்? 10 ஆல மல்டிபிள் பண்ணிக்கிறேன். இந்த -12 இந்த -19 நியூமரேட்டர் போச்சுனா +19 ஆயிடுது. அப்ப இது 80 டிவைடட் பை 16 வருமா? into 10 power minus 12 plus 19. அப்ப ஆன்சர் என்ன எழுதலாம்? 80 னா 116 are 16, 5 16s are 80. அப்ப 5 into இங்க என்ன வரும்? 19ல -12 போச்சுனா 10 to the power of plus 7. அப்போ நமக்கு பாசிட்டிவா வருதுன்னா லாஸ் ஆகுமா கெயின் ஆகுமா? லாஸ் ஆகுமா கெயின் ஆகுமா? லாஸ் ஆகும். ஏன்? எப்பவுமே எலக்ட்ரானோட நேச்சர் என்ன? எலக்ட்ரான்ஸ்னாலே கெயின். கெயின் தான் என்ன? நெகட்டிவ். எலக்ட்ரானா நெகட்டிவ். இங்க எனக்கு என்ன இருக்கு? பாசிட்டிவ்ல இருக்கு. அப்ப பாசிட்டிவ்னா என்ன எழுதணும்? லாஸ்ட்னு எழுதணும். நல்லா தெரிஞ்சுக்கோ. நீ இது வரைக்கும் இந்த சம் வரைக்கும் நீ 100% போடுவ. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. இந்த சம் அட்டெண்ட் பண்ணி சப்போஸ் இந்த சார்ஜ் வேல்யூக்கு பதிலா வேற ஏதோ குடுக்குறாங்க எக்ஸாம்ல, இது பப்ளிக்லயே கூட சப்போஸ் இந்த இடத்துல வந்து ஒரு 10 ன்னு குடுக்குறாங்கன்னு வெச்சுக்கோங்க, நீ கண்டிப்பா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கொண்டு வருவ. ஆனா இந்த இடத்துல மட்டும் சொதப்பிடுவ. அது லாஸ் ஆகுதா கெயின் ஆகுதா? லாஸ் தான் என்னன்னா பிளஸ்ல வந்தா லாஸ். இதே ஆன்சர் எனக்கு இந்த இடத்துல மைனஸ் வந்தா கெயின். புரிஞ்சதா? ஏன்னா எலக்ட்ரானோட நேச்சர் என்ன? கெயின் தி சார்ஜஸ். ஓகே, இது புரியுதா? என்ன டவுட் இருக்கா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? So next question, 7th one. இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல கேட்டாலும் சரி, இல்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல்ல கேட்டாலும் எல்லாத்துக்குமே சேம் மெத்தட் தான். நல்லா தெரிஞ்சுக்கோ. அது பொட்டன்ஷியல் கேட்டாலும் சரி, எலக்ட்ரிக் ஃபீல்ட் கேட்டாலும் சரி. ஆனா நான் உங்களுக்கு வந்து டீச்சிங் பண்ணும்போது பொட்டன்ஷியல் போட்டேன் அங்க. ஆனா இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல கேட்டிருக்காங்க. அப்ப क्वेश्चंस பாரு. 2 point charges plus 4q and plus q. 2 point charges நல்லா கவனி. ஒன்னு வந்து என்னது? plus 4q. இன்னொரு சார்ஜ் என்ன? plus q. are placed the 30 centimeter apart. இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 30 centimeter. இது பாயிண்ட் A, இது பாயிண்ட் B. At one point on the line joining, then the electric field is 0. எந்த பாயிண்ட்ல அந்த லைன் ஜாயின் பண்றது எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0வா இருக்கும்? அப்ப எனக்கு தெரியாது எந்த பாயிண்ட். Let us consider the point P. Let us consider the point P. நீ எங்கனா எடுத்துக்கோ. நீ A க்கு நியரா கூட எடுத்துக்கோ, இல்ல B க்கு நியரா எடுத்துக்கோ, எங்க வேணாலும் எடுத்துக்கோ. சரியா? தோராயமா ஒரு இடத்துல நம்ம என்ன பண்றோம்? அசம்ப்ஷன் பண்ணிக்கிறோம். சரியா? அக்யூரேட் கிடையாது, அப்ராக்சிமேட்டா நான் ஒரு பாயிண்ட் அந்த லைன் ஜாயினிங்ல ஏதோ இடத்துல எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ at point P ல at point P, a point P, the total electric field, total electric field. அப்ப எனக்கு total electric field என்ன இருக்கும்? ஈக்லிபிரியம் ஸ்டேட்ல இருக்கும்போது எனக்கு 0வா இருக்கும். சரியா? அப்படி எனக்கு 0வா இருக்குன்னா E1 equal to E2. சரியா? அப்ப E1 ஓட வேல்யூ என்ன? E1 is nothing but due to the point charge electric field due to the point charge formula என்ன? KQ by R square. இதுதான் ஜெனரலா எழுதும். கரெக்ட்டா? அப்ப K into இந்த பாயிண்ட் A ல என்ன சார்ஜ் இருக்கு?
plus 4q divided by r square. இங்க இருந்து எந்தனோட distance x ன்னு எடுத்துக்கோ. Let us consider the distance x. அப்ப p ல இருந்து b ஓட distance என்ன? 30 minus x. கரெக்ட்டா? 30 minus x. அப்ப எனக்கு 4q ல இருந்து பாயிண்ட் p க்கு தான் நான் கால்குலேட் பண்றேன். அப்ப இதோட distance x தானே? அப்ப நான் இங்க r க்கு பதிலா என்ன எடுத்துக்கணும்? x ஸ்கொயர். அப்ப இது வந்து என்னது? e1. இப்ப நெக்ஸ்ட் இங்க e2 க்கு பாயிண்ட் p ல plus q சார்ஜ் ஆல due to என்னது? due to plus q சார்ஜ் ஆல electric field at a point எங்க? p. நீ இதெல்லாம் வந்து எக்ஸாம்ல போட்டுட்டு இருக்கணும், எழுதிட்டு இருக்கணும்லாம் அவசியம் இல்ல. நீ டைரக்டா e1 வேல்யூ e2 வேல்யூ போட்டு ஈக்குவல் பண்ணிக்கோ. நான் தான் புரியுதுக்காக இதெல்லாம் எழுதி நிக்கிறேன். நீ எக்ஸாம்ல எழுதணும்னு அவசியம் இல்ல. சப்போஸ் அது 3 மார்க்ல கேட்டுனா எழுதணும். 1 மார்க்ல நான் போட்டுட்டு இருக்காது. சரி, e2 ஓட ஃபார்முலா என்ன? k due to சார்ஜா, அப்ப q divided by r square. r square ஓட டிஸ்டன்ஸ் என்ன? 30 minus x to the whole square. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன்ல, இப்போ இது ஈக்குவேஷன் 1 ன்னு வெச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் 1 ல e1 e2 வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா k 4q divided by x square equal to kq divided by 30 minus x to the whole square. என்ன டவுட் இருக்கா? இப்போ இங்க k கேன்சல் ஆயிடும், k cancel ஆயிடும். நெக்ஸ்ட் q cancel ஆயிடும். வேற என்ன இருக்கு ரிமைனிங்? 4 divided by x square equal to 1 divided by 30 minus x to the whole square. இப்போ நான் இந்த ஸ்கொயர் கேன்சல் பண்ண முடியாது. ஏன்னா நான் டினாமினேட்டர்ல கேன்சல் பண்ணா நியூமரேட்டரும் பண்ணனும். நான் டினாமினேட்டர்ல என்ன பண்ணனும் அதே தான் நியூமரேட்டர்லயும் பண்ணனும். அதனால நான் மேல ஸ்கொயர் இல்ல, அதனால பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணனும்? Take a square root on both sides. Square root on both sides. அப்ப ஸ்கொயர் ரூட் எடுத்தா இது என்னது? 4. இது x ஸ்கொயர், இது ரூட் 1, இது என்னது? ரூட் 30 minus x to the whole square. இது ஸ்கொயருக்கு ரூட்க்கு கேன்சல், ஸ்கொயருக்கு ரூட்க்கு கேன்சல். அப்ப ரிமைனிங் எனக்கு என்ன வரும்டா? ரூட் 4 என்ன? 2 divided by x equal to 1 divided by 30 minus x. என்ன டவுட் இருக்கா? பூஜா என்ன எழுதுற? என்ன எழுதுற? ஸ்டாண்டர்ட். சோ இப்போ நான் x ஓட வேல்யூ தான கால்குலேட் பண்ணனும். என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோ. கிராஸ் மல்டிபிள் பண்ணு. 2 into 30 minus x 1 into x. இது என்ன டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப 2 மல்டிபிள் பண்ணிக்கோ. 2 30s are 60 minus 2x. இது என்னது? x. இப்ப எனக்கு 60 இந்த minus 2x இந்த சைடு வந்தா plus 2x plus x. அப்ப 60 equal to 3x. அப்ப x is equal to 60 by 3. Then answer 20. அப்ப x is equal to 20 centimeter. அப்ப x is equal to 20 centimeter ல இருந்து plus from 4q charge ல இருந்து சரியா? from 4q 20 centimeter from 4q charge ல இருந்து செப்பரேட் ஆயிடும். அந்த பாயிண்ட் p ல அது வந்து 0 ஆகும். சப்போஸ் இது x 30 னா நல்லா கவனி, x 20 னா ரிமைனிங் இருக்குது என்ன? 30 minus 20 எவ்வளோ? 10 ஆயிடும். அப்ப டோட்டலா 20 plus 10 எவ்வளோ? 30. நீ இன்னொரு ட்ரிக்கும் சொல்லி தரேன். நீ இவ்ளோ பெரிய விஷயம் போட்டு கூட நீ கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்ல. 13 தெரிஞ்சிச்சா? 13 தெரிஞ்சிச்சு. அப்போ எப்படியுமே இப்போ இத வந்து நீ ஸ்ப்ளிட் பண்ணும்போது இது 30 minus x ஆயிடும். அப்ப ரிமைனிங் இருக்கிற டிஸ்டன்ஸ் 4 ஆப்ஷனையும் பாரு. 4 ஆப்ஷனையும் கம்பேர் பண்ணு. எதுல வந்து இந்த 30 மைனஸ் அந்த ஒரு வேல்யூமே இந்த 30 மைனஸ் எக்ஸ்ன்ற இடத்துல அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோ. 15 கொடுத்துருக்காங்களா? அப்ப 30 மைனஸ் 15 போட்டா ரிமைனிங் 15 வருமா அப்படின்னு பாரு. நெக்ஸ்ட் 7.5
வருமா பாரு. நெக்ஸ்ட் 20 சென்டிமீட்டர். அப்ப 30 மைனஸ் 30 போட்டா ரெண்டுக்குமே ஆட் பண்ணும்போது நமக்கு கரெக்டா வருமான்னு செக் பண்ணு. அப்படி செக் பண்ணி கூட நீ ஷார்ட் மெத்தட்ல கூட இதை வந்து ஆன்சர் வந்து கால்குலேட் பண்ணலாம். நான் எடுத்த உடனே இந்த மெத்தட் ஃபுல்லா போடாம நான் 20 ஏன் சூஸ் பண்ணனா, எனக்கு ஆன்சர் பார்த்தோன்னே தெரியும் 30 மைனஸ் எக்ஸ். அப்ப இந்த பாயிண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு, இருக்கிறதுலயே வந்து அங்க என்ன வேல்யூ கம்மியா இருக்குன்னா 20 தான் எடுத்துக்க முடியும் அப்படின்றது ஒரு அசம்ஷன் பண்ணி தான் நான் போட்டேன். அதே மாதிரி ஆன்சரும் எனக்கு என்னது 20 தான் வந்தது. சரியா? அந்த மாதிரி நீ ஆப்ஷன் ஒவ்வொரு ஆப்ஷனையும் இந்த நீ அந்த 30 மைனஸ் எக்ஸ்ல வந்து சப்ராக்ட் பண்ணிக்கோ. ஓகேவா? இது புரியுதா? எதனா டவுட் இருக்கா? சரி, இப்ப இதுக்கு பதில சப்போஸ் இதே கொஸ்டின் பொட்டன்ஷியலுக்கு கால்குலேட் பண்ணுன்னு சொல்றாங்க. சோ அட் தி லைன் ஜாயினிங் ஆஃப் பாயிண்ட் P ல பொட்டன்ஷியல் எங்க ஜீரோவா இருக்கும்னு கேக்குறாங்க. அப்ப நீ ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுவ? இந்த E1 E2 க்கு பதிலா என்ன யூஸ் பண்ணுவ? KQ by R. R தான் வரும். சேம் K வேல்யூ Q ஓட வேல்யூ பண்ணு, ரெண்டுத்துமே V1 equal to V2 போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணு. சப்போஸ் இங்க வந்து மைனஸ் சார்ஜ் ஆனா இங்க மைனஸ் வரும். அந்த மாதிரி செக் பண்ணி போ. ஓகேவா? எதனா டவுட் இருக்கா? பொட்டன்ஷியல் கேட்டாலும் சரி, எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்டாலும் சரி, இதே மெத்தட் தான். ஃபார்முலா மட்டும் நீ நல்லா கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. இதுக்கு வெறும் R வரும், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு R ஸ்கொயர்னு வரும். இங்க R ஸ்கொயர் வந்திருக்கா? அதே நீ பொட்டன்ஷியல்ல போட்டிருந்தா R மட்டும் தான் வந்திருக்கும். இந்த மாதிரி ரூட் எடுக்கிறது, கேன்சல் பண்றது, இந்த வேலை எல்லாம் இருந்திருக்காது. டைரக்டா கிராஸ் மல்டிபிள் பண்ணி ஆன்சர் போட்டுருக்கோம். ஆமாவா இல்லையா? சரி, இது புரியுதா? நெக்ஸ்ட் போலாமா? இதுமா ஏன் நான் இப்ப இதெல்லாம் சொல்லி தரேன்னா நல்லா கவனி. டைம் பாஸ்க்கு சொல்லி கொடுக்கல, இது நார்மல் யூனிட் டெஸ்ட் தான். நான் வந்து பேப்பர் கொடுத்து ஆன்சர் கரெக்ஷன் பண்ணிட்டேன், இந்தாங்க உங்க மார்க் இவ்வளவுதான் சொல்லிட்டு ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். நான் இது ஏன் இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா சொல்லி கொடுக்குறேன்னா, சப்போஸ் இது வந்து போர்டு எக்ஸாம்ல கேட்டாங்க இந்த மாடல்ல கொஸ்டின், நீ வந்து அட்டென்ட் பண்ற அளவுக்கு தெரிஞ்சுக்கோ. எப்படி இந்த நியூமெரிக்கல் சேஞ்சஸ் கொடுத்தாலும் மெத்தட் இதுதான். இத நீ ஒரு 4-5 டைம் பிராக்டிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, நீ வந்து நான் ஒரு சம் இல்ல 100 சம் கொடுத்தாலும் நீ போடுவ. புரியுதா? இதுதான் மெத்தட். E1 E2 ஏன்னா லைன் ஜாயினிங் பாயிண்ட் 0 ஈக்விலிபிரியம் ஸ்டேட்ல இருக்கும்போது ரெண்டுத்தையும் நான் ஈக்குவல் பண்றேன். ஈக்குவல் பண்ணும்போது ஃபார்முலால எனக்கு வேல்யூ தெரியும், சப்ஸ்டிட்யூட் பண்ணி கேன்சல் பண்ணி எனக்கு ஃபைனல் ஆன்சர் x ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணுவேன். ஓகேவா? நெக்ஸ்ட் 8th ஒன். இது என்னமா கஷ்டம்? இது என்ன கஷ்டம் சொல்லு. இது கஷ்டம்னு மட்டும் நீ ஏதாவது சொல்லி பார்க்கலாம். 8th क्वेश्चंस எத்தனை வாட்டி சொல்லி கொடுத்தேன் பெர்மிட்டிவிட்டியோட வேல்யூ. ஈவன் நானே ஒரு டைம் கிளாஸ்ல யூனிட் மாத்தி சொல்லும்போது நீங்க சொன்னீங்க, இல்ல மேம் அது நியூட்டன் இன்வர்ஸ் 1 மீட்டர் இன்வர்ஸ் 2 கூலம்ப் ஸ்கொயர்னு சொன்னீங்க. எனக்கு நான் ஒரு இவ்வளவு ஏஜ்ல இருப்பேன், எனக்கே நீ சொல்றது, உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்றது, பேசுறது எல்லாமே எனக்கே ஞாபகம் இருக்கும்போது உங்க ஏஜ் எப்படி பார்க்கும்? இந்த விஷயம் இத நீங்க கிளாஸ்ல சொன்னீங்க, மேம் அது நியூட்டன் கிடையாது, நியூட்டன் இன்வர்ஸ் 1 மேம் சொன்னீங்க. அப்படி இருக்க பசங்க எப்படி எக்ஸாம்ல தப்பு பண்ணுவீங்க? எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி கரெக்டா என்ன ஆப்ஷன் போட்டுருக்கேன்னா செகண்ட் ஆப்ஷன் போட்டுருக்காங்க. ஏதாவது இந்த சிக்னல் எல்லாம் காட்டுனீங்களா? இங்க வச்சா பி, இங்க வச்சா ஏ, இது வச்சா சி, இந்த எக்ஸாம் சிக்னல் என்ன கட்டி சொல்லி வச்ச மாதிரி அப்படிதான் பண்ணுவாங்க. எக்ஸாம் ஹால்ல உட்காந்துட்டு என்னடா பண்ற சும்மா அப்புறம் அப்படி போன வெளித்தர வெளியே வந்துட்டு என்னோட போக்கஸ் வந்துட்டு இருக்க ரொம்ப நேரமா. அது வந்து மேம் இது வந்து சி மேம், இது ஏ மேம், நான் இப்படி தலை போட்டு இப்படி செஞ்சா அது ஏ ஆப்ஷன் மேம். நல்லா இருக்குடா நல்லா இருக்குடா டீச்சர் அப்படின்னு அது மாதிரி ஃபாலோ பண்ணி எழுதியா என்ன அதான் தெரியாது. அப்ப நானும் சொல்லிக்கலாம் மேம் எக்ஸாம் ஹால் எப்படி அப்படி திரும்ப மாட்டோம் மேம். அப்படியே நடக்குதுங்களா? ஆமா மேம், அவங்களுக்கு எனக்கு தெரியாது மேம். வெரி குட். அப்ப எல்லாரும் அது காமனா அந்த ஆப்ஷன் தான் தோணிருக்கு. அப்படிதானே? நல்ல பசங்க. சரி நெக்ஸ்ட் அப்ப ஆன்சர் என்ன? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கூலம்ப் ஸ்கொயர் நியூட்டன் இன்வர்ஸ் 1 மீட்டர் இன்வர்ஸ் 2. 9th ஒன் பாரு. அம்மா இந்த क्वेश्चनக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேம்மா, சத்தியமா சொல்றேன்.
எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படிமா வெக்டார் பாயிண்ட் வரும்? எத்தனை டைம் நான் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு மேல இப்படி ஒரு வெக்டார் சிம்பிள் போட்டிருக்கேன்? எத்தனை வாட்டி நான் அதை வெக்டார் சிம்பிள் போட்டிருக்கேன்? கண்ண முடிட்டு எப்படிமா நீங்க அந்த ஸ்கேலார் எழுதி வச்சிருக்கீங்க? எலக்ட்ரிக் ஃபீல்ட் அங்க கேட்டுக்கிறது ஸ்கேலார். நீ ஆனா எல்லாரும் எழுதி வச்சிருக்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்க்குமே நான் இங்க வந்து மேல வெக்டார் சிம்பிள் தானமா போட்டிருக்கேன். போட்டேனா இல்லையா? கண்ணு சரி, அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்ட் தான் நீ புரிஞ்சுக்கல. அட்லீஸ்ட் மேல அடிக்கடி மேம் வந்து வெக்டார் சிம்பிள் போடுறாங்க, அது எப்படி ஸ்கேலாரா வரும்னு கூட யோசிக்க மாட்டியா? என்னைக்காச்சும் நான் வீக்கு மேல வெக்டார் சிம்பிள் போட்டிருக்கேனா? அப்போ அது கூட யோசிக்க தெரியல உனக்கு? ஈஸியா, அதாவது ஒண்ணுமே இல்லாத கொஸ்டின் பேப்பர். இன்னொரு மெட்ரிக் பர்சன்ட்ல பொறுத்த வரைக்கும் நான் கொஸ்டின் ஆன்சர் ஃபர்ஸ்ட் கரெக்ஷன் பண்றேனோ இல்லையோ 1 மார்க்ஸ் தான் எடுத்தோடனே பண்ணுவேன். ஈவன் எக்ஸாம் ஹால்லயே half an hourலயே 1 மார்க்ஸ் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் 1 மார்க்ஸ் ஃபாஸ்டா பண்ணிடுவேன். ஏன்னா சப்போஸ் 1 மார்க் உங்க ஃபுல்லா கரெக்ட் ஆயிடுச்சுனாவே அந்த கிளாஸ்ல ஒரு 4-5 டாப்பர் பசங்க இருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்க, 100% தெரியும் அவங்க சென்டம்னு. ஏன்னா நீங்க வந்து ஒன்னும் சிபிஎஸ்சில வந்து கான்செப்ஷனல் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் படிக்கல, இதெல்லாம் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் தான். இதெல்லாமே வந்து கான்ஸ்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். இந்த இடத்துல எந்த ஒரு ஹிஸ்டரி டீச்சர் வந்தா கூட இந்த பிசிக்ஸ் சொல்லி கொடுக்கும் போது இதுதான் வரும் இந்த லெசன்ல சொல்ல முடியும். ஏன்னா இது வந்து மெட்ரிக்ல வந்து எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் தான் நீங்க எதிர்பார்ப்பீங்க. அதனால கொஸ்டின் ஆன்சருக்குள்ள போறதை விட 1 மார்க்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். 1 மார்க்ஸ் வந்து 100% கரெக்ட்னா நீ கண்டிப்பா சென்டம் எடுத்துடலாம். கொஸ்டின் ஆன்சர் எக்ஸ்பெக்டட் தானமா படிக்க போற, அது ஈஸியா அட்டெண்ட் பண்ணிட போற, மார்க் வரப்போகுது. 1 மார்க் இது கூட தப்பு பண்றீங்கன்னு தான் என்னோட கொஸ்டின். இது ஈஸி தானே? இப்ப என்ன ஆப்ஷன் வரும் சொல்லு? which of the following quantity is a scalar? Electric potential. D answer. Electrostatic potential or electric potential? D answer. 10th one. Electric potential energy of 2-point charge. Maybe it confuse ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவன் பொட்டன்ஷியல் எனர்ஜி கொடுத்துருக்கான். நீ அப்ப ஆல்ரெடி யோசிச்சிருப்ப, மேம் வந்து ஏதோ டெரிவேஷன் போட்டாங்களே டார்க் வச்சு பிஇ காஸ் தீட்டாலாம் டிரைவ் பண்ணாங்கன்னு. அப்ப கூட நீ என்ன யோசிச்சிருக்கணும்? மைனஸ் வரணும். ஆனா ஆப்ஷன்ல மைனஸ்லயே கொடுக்கல, அப்ப அது வராது. அப்ப அதை டெலீட் பண்ணிருக்கோம், அந்த ஆப்ஷனே எடுத்துட்டு இருக்கணும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் Q1 Q2 by first option பாரு, A Q1 Q2 by 4 pi epsilon naught r square இருக்கு. கண்டிப்பா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு தான் இது r square வரும், பொட்டன்ஷியலுக்கு வராது. அப்ப இது கிடையாது. அப்ப ஏவும் கிடையாது, சியும் கிடையாது, டியும் கிடையாது. டில sin θ கொடுத்திருக்காங்க, sin θ வரவே வராது. அப்ப எல்லாத்தையும் எடுத்துட்டா என்ன வரும் ஆன்சர்? B Q1 Q2 divided by 4 pi epsilon naught r. சரியா? ஆனா அடுத்த டெஸ்ட்ல இருந்து நான் பசங்களா சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோ. அடுத்த டெஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் நான் உங்க பேப்பரை எடுத்து 1 மார்க்ஸ் தான் பார்ப்பேன். 10 out of 10 யாருக்கு வருதோ அவங்க பேப்பரை தான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணி கரெக்ஷன் பண்ண ஆரம்பிப்பேன். ஏன்னா நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்றதுல நான் அட்லீஸ்ட் சென்டம் வருமானு எக்ஸ்பெக்ட் பண்ணி திருத்துறேன். சோ என்ன டிசப்பாயிண்ட் பண்ணாத. ஓகே, next parent, second Roman, answer any 5 of the following questions. Question number 16 compulsory கொடுத்துட்டாங்க. second Roman ல state gas law யாராவது என்ன சொல்லுவாங்களா? state gas law எழுதி வச்சிருக்க பாரு டெஃபினேஷன். நான் படிச்சதெல்லாம் எனக்கு மறந்து மோட்டற ஒரு பயம் வந்துச்சு என் உள்ளுக்குள்ள. என்னதோ எழுதி வச்சிருக்கேன். Q enclosed surface, charge enclosed surface, அப்படிதான் இருந்துச்சா? நான் அப்படியே சொல்லி கொடுத்தேன். அதான் புக்ல இருக்க மாதிரி எழுதியா? எல்லாம் கவனிமா. Very good. Equation. Q by x. Next, when the charge is at the center of the sphere,
Electric field is everywhere on the surface and சரிம்மா அது பாஸ்டா சொல்லு ப்ராப்பரா சொல்லு சரி வெரி குட் ஸ்டாப் பண்ணிமா next question பாரு right yes or no super question இது question சொன்னேனா இல்லையா மா ஈஸியா கேட்கணும் இது அட்டெண்ட் பண்ணியா next define electric field கூட சொன்னேனா இல்லையா இப்போ charge experience the force of E is equal to F by Q simple ரெண்டே லைன் தான் அதுக்கு நியூட்டன் கூலும் இன்வெர்ஸ் பண்றாங்க ஆன்சர் அந்த யூனிட் எடுத்து ஒரு மேடம் எழுதிருக்காங்க சி அண்ட் இன்வெர்ஸ் பண்ணோம் சி அதாவது நியூட்டன் கூலும் இன்வெர்ஸ் பண்ண சி நியூட்டன் இன்வெர்ஸ் போட்டுருக்காங்க யாருனாங்க பேப்பர் கொடுக்கும்போது தெரியும் எலக்ட்ரிக் டைப் ஈஸி யார் நம்ம இவங்க நீயா விஜயலட்சுமி தானே electric dipole two equal and opposite charges are separated by a smallest distance சரியா okay next பவித்ரா and define electrostatic potential நீ ஓகே சொல்லனால பரவாயில்லை சொல்லி பாத்தா சொல்லி எனக்கு நெக்ஸ்ட் இந்த சம் சாங்னா நான் இதெல்லாம் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப நான் சம் போடணும் தெரியாதா யாருக்கு தெரியும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் யாருக்கு தெரியும் யாருன்னா क्वेश्चन அட்டெண்ட் பண்ணியா ஓகே குட் வெரி குட் வெரி குட் அடுத்து 16th ஒன் பாருங்க இது ஈஸி தானடா ரொம்ப ஈஸி இதெல்லாம் எழுதிருக்கேன்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் நான் பார்த்த பேப்பர் ஓபன் பண்ணி பார்த்தேன் எல்லாருக்குமே இந்த ஆன்சர் கரெக்ட் அதனால இது டிஸ்கஷன் பண்ண தேவையில்ல யாருக்காவது டவுட் இருக்கா அந்த சம்ம தேவையில்ல நெக்ஸ்ட் போலாமா ஓகே நிறைவான Please listen to the non-narrator. Today, question is about taking of the respected system. On a human birthday, we have a picture of the universal. On behalf of the management, I request all the other teachers to come here as a new world and another question. Hey, next question. 17th, derive an expression for the torque by a dipole uniform electric field. இது சொல்லலாம் இல்லையா? Tau is equal to final formula என்ன? P vector cross E vector. Derive an expression for electrostatic potential due to the point charge. Final answer V is equal to Q by 4 pi epsilon naught or இது எத்தனை பேர் derive பண்ண அட்டெண்ட் பண்ணன்னு தெரியல. Okay, obtain the Gauss law electrostatic from Coulomb's law. இது எத்தனை பேர் எழுதுறாங்க தெரியல. எடுக்கல இல்ல. அதாவது E is equal to formula போட்டு KQ by R square போட்டுட்டு next வந்து phi is equal to நம்ம என்ன அது Q by epsilon naught Gauss law ல வச்சிட்டு next flux is equal to BDA cos theta sorry EDA cos theta ன்னு போட்டு E ஓட வேல்யூ எடுத்து வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி A ஓடது 4 pi R square லாம் போட்டு டெரிவேட் பண்ணி ஃபைனலா நான் Gauss law phi is equal to Q by epsilon naught டெரிவேட் பண்ண ஞாபகம் இருக்கா தெரியலனா இந்த டெரிவேஷன் எடுத்து பாருங்க ஓகே நெக்ஸ்ட் consider the இந்த क्वेश्चन கூட நான் எடுத்தேன் நோட் புக்ல எடுத்தேன் consider a point charge plus q placed at the origin and another point charge minus q placed at the distance 9 meter and force 3 meter வரும் கரெக்ட்டா yes ma'am இப்போ போட்ட மெத்தட் ஏதா yes ma'am ஓகே அது டவுட் இல்ல ஏதோ டவுட் இல்ல நெக்ஸ்ட் 22 பாரு மா நெக்ஸ்ட் 22 questions பாரு calculate the electric flux இந்த क्वेश्चन போட்டேன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் ஃபார்முலா என்ன
phi is equal to closed integral of EDA cos theta. First theta வந்து 0 டிகிரியா இருக்கும்போது phi ஓட வேல்யூ என்னன்னு கால்குலேட் பண்ணனும். Next theta is equal to first 60 degree after 60 டிகிரியா இருக்கும்போது phi ஓட வேல்யூ என்னன்றத கால்குலேட் பண்ணி ஆன்சர் போடு. ஆன்சர் என்ன வந்தது உங்களுக்கு? 0.25 into 10 power minus 2 something ஏதோ வந்திருக்கு. கரெக்ட்டா? ஆன்சர் கரெக்ட். இது எனக்கு தெரியல, நீங்க போடுங்க மேம், எனக்கு புரியலன்றது அண்ணா சொல்ல போடுறேன். வேணால நம்ம ஆல்ரெடி கிளாஸ் ஒர்க்ல போட்டிருக்கோம். ஏதாவது தெரியலனா இண்டிவிஜுவலா கேட்டு சொல்லி தரேன். நெக்ஸ்ட் calculate the electric field due to an axial line. Easy. Equatorial line சொல்லி கொடுத்தோம், டெஸ்டும் வச்சாச்சு. அடுத்தது expression for the electrostatic potential due to an electric dipole. இதுவும் என்னது சொல்லி கொடுத்தோம், நம்ம டெஸ்ட் வச்சாச்சு. Obtain the expression for the electric field due to an infinitely long charged wire. இது ஞாபகம் இருக்கா? இந்த cylindrical shapes போட்டோம்ல, curved surface, மூணு surface வச்சு போட்டோம்ல, curved top bottom, மேல டாப் பாட்டமும் 0 ஆயிடும், நடுவுல மட்டும் ரெண்டும் சேம் ஆகும். அப்ப ஈடிய வாசிட்டா வரும் lambda by 2 pi or epsilon naught. போட்ட ஞாபகம் இருக்கா? அந்த டெரிவேஷன் புரியுதா? இது ஆஃப் பண்ணிடுங்க.